ரிஷி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? இல்ல சித்தி, நான் பிராச்சி வரதுக்காக காத்துட்டு இருக்கேன். அவ வந்ததும் அவளோட ரூமுக்கு நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஒருவேளை ராத்திரியே இவரு நார்மல் ஆயிட்டாருன்னா? ஒரு நிமிஷம்னா. தேங்க்யூ. சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ எந்த விஷயமும் இப்ப கேட்க வேணா. அவர் இப்ப குடிச்சிருக்காரு. அவர் குடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியும். நான் கேட்க வந்தது நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. பசி இல்ல. தேங்க்ஸ். சார்ஜரை எங்க வச்சேன்? தினமும் தண்ணி எடுக்க மறந்து போயிடுறேன். அப்படியே தூக்கமும் கெட்டு போயிடுது. பிரக்யாக்கா ரூம் யாரு தாப்பால் போட்டு வச்சது? அக்கா உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. யாராவது தெரியாம லாக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வரத்துக்கு லேட் ஆகும்னு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? குட். அண்ணா வாங்கண்ணே, இதுதானே ஆபீஸ். உள்ளதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. தம்பி, வேற யாரையாவது முட்டாளாக்கு. இது ஏதோ பெரிய கம்பெனியோட ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஆனா நீங்க இதுக்கு ஓனர் மாதிரியும் தெரியல, ஒர்க்கர் மாதிரியும் தெரியல. திருடனா? ஐயோ அண்ணே, நான் ஓனர்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், நீ ஒரு திருடன். என்னோட தொழில வச்சு நீ திருடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ திருடணும்னு நினைச்சனா வேற ஏதாவது ஒரு காரணத்தை தேடு. போப்பா போ. கூட்ட திறக்கிறதுக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு வா. நான் கடவுள் சிவனோட பக்தன். நான் எந்த தப்பான வேலையும் செய்ய மாட்டேன், செய்யறவங்களையும் விட மாட்டேன். அண்ணா, நான் சொல்றத கேளுங்க. நான் முதலாளியும் இல்ல, திருடனும் இல்ல. என் அண்ணன் உள்ள மாட்டிட்டாரு, அவரை காப்பாத்தணும். ப்ளீஸ் வாங்கண்ணே, ப்ளீஸ். அப்ப நிச்சயமா நீ ஒரு மோசமான வேலையை தான் செய்ய போற. இந்த பெரிய திருடங்களா இருக்காங்களே, அவங்கள உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுத்து தன்னை காப்பாத்திக்க திருட சொல்லுவாங்க. என்ன சொன்னீங்க? அதான் அவங்க அவங்களே திருடிக்கிறது. நான் ஆரியனுக்கு கால் பண்றேன். திருடன்? ஆமா, நானா? நிச்சயமா. இருங்க, போன் வருது. இங்கே நில்லுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. 2 நிமிஷம் இங்கே நில்லுங்க. ப்ளீஸ் போயிடாதீங்க. இங்கே நில்லுங்க, நான் போன் பேசிட்டு வரேன். ஓகேவா? எங்கேயும் போயிடாதீங்க. ஹலோ, எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம்? நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ப்ரோ, நான் கீ மேக்கரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆபீஸ்க்கு வெளியில தான் நிக்கிறேன். அவர் உள்ள வர மாட்டாராம், கதவை திறக்க மாட்டாராம். என்ன திருடன் வேற சொல்றாரு. ப்ரோ, எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன். என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. 1 செகண்ட். அந்த கீ மேக்கர் கிட்ட ஏதாவது பேக் இருக்கா? அந்த டூப்ளிகேட் கீழே வச்சிருக்க மாதிரி பேக் ஏதாவது வச்சிருக்கானா? ஆமா, நான் பார்த்தேன். அதுக்கு என்ன? அவன் உன்னை திருடன்னு சொல்றான்ல. உன்னை பண்ணு, நீ கொஞ்ச நேரத்துக்கு திருடனா மாறிடு. என்ன சொல்றீங்க? உன்னை திருடன்னு அவன் சொன்னான்ல, அவனோட பேக்கை திருடிட்டு நீ ஆபீஸ் பக்கமா ஓடி வா. ஓடி வந்து நீ ஆபீஸ் கேட் முன்னாடி நில்லு. ஏன்னா நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ ஓடி வந்தினா அவனும் பின்னாடி ஓடி வந்துருவான். என்ன பண்ண சொல்றீங்க ப்ரோ? என்ன இது? ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் நீ இந்த வேலையை பாரு. நாளைக்கு நீ என்ன எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோ, எவ்வளவு வேணும்னாலும். சரிங்க ப்ரோ, நான் பண்றேன் ப்ரோ. நைஸ் ப்ரோ, சீக்கிரம் வா. பாய். திருடனா மாறுடா. திருட, எனக்கு நல்லா தெரியும். நீ திருடன், எனக்கு நல்லா தெரியும். திருட. ரன்பீர், நான் வந்துட்டேன். ஆரியன், ஆரியன். நான் அவரோட பெட்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அந்த கீ மேக்கருங்க. அவர் வந்துட்டாரு, பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. வெரி குட், ரொம்ப நல்லது. என்ன குட் குட்? அவனை திருட வைக்கிறியா? உனக்கு இங்க இருந்து வெளியே போகணுமா வேண்டாமா? போகணும் தான். ஆனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விரும்பல, வீட்டுக்கு போக விரும்புறேன். உன்ன என்ன நீ இருக்கே? என்ன 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 என்ன? அட, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க பிராச்சி. அங்க பிராச்சி, நீ ஒரி பண்ணிக்காத. எனக்கு உண்மையிலேயே அங்க ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் இந்த கீ மேக்கர் இருக்காருல, அவரு சிவபக்தர். அவரை நான் என்ன பண்றேன்னு பாரு.
கேட்டியா? அவனுக்கு ஜாலியா இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஜாலியா இருக்கான். இன்னைக்கு அவனை திருட வைக்கிற, நாளைக்கு பெருசா ஏதாவது திருடுவான், அதுவும் அவனுக்கு ஜாலியா இருக்கும். எப்படி சொல்லி கொடுக்கற பாரு. நீ கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஏன் அவனுக்குன்னு மூளை இருக்காதா? உனக்கே மூளை இல்லாதப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவன் உன்னை விட சின்னவன், நீ சொல்றதெல்லாம் கேட்பான். உன்ன மாதிரி ஒரு ரோல் மாடல் இப்படிதான் தப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. இந்த மாதிரி பேனிக் சிச்சுவேஷன்ல கூட நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நீயா எதுவும் உதவ மாட்ட, ஆனா என்ன மட்டும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. அப்படிதானே? நீங்க இருக்கியா? வச்சுக்கோங்க. இந்தாங்க. சாவி செய்யற அண்ணா. அண்ணா, என்னோட பேரு ரன்பீர். நான் இங்க வந்து ஒரு எம்ப்ளாயி கூட மாட்டிக்கிட்டேன். அது தெரியாம லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் உங்க கூட பக்கத்துல நிக்கிறான்ல, அவன் என்னோட தம்பி. நாங்க திருடலாம் கிடையாதுண்ணா. உங்களுக்கு வேணும்னா நான் என்னோட ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கறேன். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு திறந்து விடுங்கண்ணா. புரிஞ்சுக்கோங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். கதவை திறந்து விடுறேன். ஆனா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா திறந்து விடுறேன். நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க. என் கூட ஒரு ஃபீமேல் இருக்காங்க. போலீஸ் அப்படின்னு ஏதாவது போனீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அப்புறம் இவங்க வீட்ல தேடுவாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான விஷயமும் நடக்கல. போலீஸ் வந்தாங்கன்னா டைம் ஆகும். டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு லேட் ஆகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது ஜென்யூனான ப்ராப்ளம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. சரிங்கண்ணா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, சரியா? ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன சொல்றாலோ அதை கேட்டுட்டு போங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பையன் இவளுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இவள சந்தேகப்படுறான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சார். பாவம் இந்த பொண்ணு. இவ டைமுக்கு வீட்டுக்கு போலனா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும்னா ப்ளீஸ். அப்புறம் இத உண்மைன்னு நம்பிடுவான். உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. கல்யாணம் இந்த பொண்ணை பண்ணிக்க மாட்டான்னு. அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். இததான் நீங்க விரும்புறீங்களாண்ணே? என்ன இங்க பாருங்க. அப்புறம் அந்த பையன் இந்த பொண்ணோட பேரை கெடுத்துருவான். இந்த பொண்ணோட பேரு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த பையன் என்ன, எந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. இங்க பாருங்க, நானும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. இவ அழுதுகிட்டே இருக்கா. இவ அழுதுகிட்டே என்னெல்லாம் சொல்றா தெரியுமா? இவ அழுதுகிட்டே, ஏ சிவனே, இவ ரொம்ப பெரிய சிவபக்தர். சிவனே, நான் உங்களுக்காக எவ்வளவு விரதம் இருந்திருக்கேன், எவ்வளவு விரதங்கள் இருக்க அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு யாராவது ஒரு நல்ல மனுஷன் அனுப்பி வைங்க, இவளை வந்து காப்பாத்தணும்னு. நானும் இவகிட்ட சொல்லிட்டேன். இந்த காலத்துல எல்லாம் யாரும் உண்மையான பக்தரா இருக்க முடியாதுன்னு. ஆனா பாவம் இவ நம்ப மாட்டேங்கிறா. ஆனா நீங்க இதுக்கு மேல உங்களோட விருப்பம். நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க மனசுல பட்டதை நீங்க செய்யுங்க. அந்த பொண்ணோட பேர் கெட்டு போனாலும் சரி, அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனாலும் சரி, ஆனா உங்க மனசுல இருக்க எண்ணத்தை நீங்க மாத்திக்காதீங்க ப்ளீஸ். நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட வேலையை செய்யுங்க ப்ளீஸ். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நானும் ஒரு சிவபக்தன் தான், உண்மையான சிவபக்தன். அப்புறம் நான் கதவை திறந்து விடுறேன். எந்த பொண்ணு சிவனுக்காக விரதம் இருந்திருக்காலோ அந்த விரதம் வீண் போக நான் விட மாட்டேன். நான் இப்பவே கதவை திறந்து விடுறேன். உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இருங்க. நீ என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? பாவம், அவர் சிவனோட பக்தன். அவர்கிட்ட போய் விளையாடுற. நான் தான் மேனேஜ் பண்றல. நான் தான் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கல. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருந்த ஐடியா கூட. அப்புறம் நீ ஒண்ணு விரதம் இருக்க ஆள்லாம் இல்ல. சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. உனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா யாராவது உனக்காக உன் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. லேட்டானா டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. அப்புறம் அது மட்டும் இல்லாத நீ உண்மை சொல்றியோ இல்ல பொய் சொல்றியோ, நீ அதை பத்திலாம் நீ ஒன்னும் யோசிக்காத. என்ன ரிசல்ட்? நடந்துருச்சா? Hey bro. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. நீ தான் என்னோட உண்மையான ப்ரோ. Thank you. Thank you so much Aryan. You're welcome. You're okay, right? Yeah. உன்னோட இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டால. இல்ல, நான் மறந்துடுவேன். இதுதானே வேணாங்கிறது. அப்புறம் இதுதான் என்னோட ஐடி. தேங்க்யூ சோ மச். நான் இங்க தான் வேலை பாக்குறேன். அப்புறம் நான் பாஸோட பையன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பையன் கூடயே கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் நீங்க இந்தாங்க, இதை நீங்க வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய பணம். அப்புறம் இது நைட் சார்ஜ். அப்புறம் இது வந்து உங்களுக்கான பணம். சரி வாங்க, நான் உங்களை எங்க கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே உங்களை விட்டுறேன். ஓகே, நான் வந்துடுறேன். See you. வாங்க போலாம். நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். வீட்டுக்கு போலாமா? ப்ளீஸ் வா போலாம்.
எவ்வளவுதான் பாராட்டிக்கிட்டே இருப்ப? முகத்தை பாரு, எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ற. எல்லாத்தையும் நீயே சாதிச்சிட்ட மாதிரி, என்னமோ நீயே கீ மேக்கரை கூட்டு வந்த மாதிரியும் நம்மள ஆபீஸ்ல இருந்து வெளியில எடுத்த Of மாதிரியும். course, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால, என்னோட மைண்ட், என்னோட மூளை எல்லாமே கரெக்டான நேரத்துல வேலை புரியுது செஞ்சதுல. புரியுது, நல்லாவே புரியுது. அட எனக்கு ஒண்ணு புரியல. நீ மத்தவங்கள பாராட்டுறதுனால நீ என்ன குறைஞ்சிருவ? பாராட்டுறதுல என்ன கஞ்சித்தனம் உனக்கு? சும்மா பாராட்ட வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஆமா, உனக்கு என்ன வேர்ட்ஸ் எப்போ ஃப்ரீயா கிடைக்குதா? எப்ப பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறது இவ்வளவு தற்பெருமை நல்லதே கிடையாது. தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. உனக்கு பசிக்குதுல? ஆமா, எனக்கு பசி எடுக்குதுதான். ஆனா நீ எதுக்காக என்ன இப்படி பயமுறுத்துற? எதிர்க்க யாராவது வந்துட்டாங்களோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அட 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 எங்க போயிட்டு இருக்க நீ? என்ன பண்ற நீ? உட்காரு வா. நீதானே சொன்ன பசிக்குதுன்னு, வந்து உட்காரு. இத நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தா நான் அப்பவே நிறுத்திருப்பேன்ல. பயமுறுத்துற. இங்க பாரு, உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு சுத்தமா எனர்ஜி இல்ல. ஆனா உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு இந்த 2 பேருக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கு. இங்க என்ன கிடைக்கும்? பரோட்டா, அதான் இங்க ரொம்ப நல்லா இருக்கும். இங்க கொத்து பரோட்டா சூப்பரா இருக்கும். என்னோட ஃபேவரட் தெரியுமா? கொத்து பரோட்டா. ஆனா ஒரு நிமிஷம், அது காரமா இருக்கும். உன்னால அதை சாப்பிட முடியாது, ரொம்ப காரமா இருக்கும். அதையே நான் சாப்பிட மாட்டேன். அது என்னோட ஃபேவரட். ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவ்வளவு கான்ஃபிடன்ஸா? பரவாயில்லையே. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. அதையும் பாக்குறேன். பார்க்கலாம். ஆனா உங்ககிட்ட காரமான கொத்து பரோட்டா இருக்காமே, அதை கொண்டு வாங்க. ரொம்ப காரமா. காரத்தை குறைச்சிடாதீங்க, காரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். அப்புறம் இந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நார்மல் பரோட்டா, காரம் கம்மியா. காரம் இவங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா தெரியட்டும், நீங்க எடுத்துட்டு வாங்க அண்ணே. சரிங்க சார். இப்பவே சொல்லிடுறேன், நான் வார்ன் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. நான் வார்ன் பண்ணிட்டேன். நான் காரம் சாப்பிடுவேன், நிறைய காரம் சாப்பிடுவேன். அப்புறம் நான் உன் கூட இவ்வளவு நேரமா சுத்திட்டு இருக்கேன், அந்த காரம்லாம் யூஸ்ட் ஆயிடுச்சு. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் சொல்லு? சார் பரோட்டா வந்துருச்சு. கொடுங்க. வெரி குட் அண்ணா, சபாஷ். Thank you. சூடா இருக்கு. அண்ணா சொல்லுங்க. இதுல காரம் எது அதிகம்? அத நான் மேடம்க்கு கொடுத்திருக்கேன். இத நான் சாப்பிட போறேன் மேடம். இத நீங்க சாப்பிடுங்க. சிம்பிளான நார்மலான பரோட்டா சாப்பிடுங்க. ஓகே, இவர் என்னோட பாஸ். அப்படியா? Thank you அண்ணா. Thank you. ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. ஓகே, டெஃபினெட்லி. சாப்பிடு. என்னாச்சு? ரொம்ப காரமா இல்லல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? வெரி நைஸ். என்னோடது சாப்பிட்டா அவ்வளவு காரம் இல்ல. உனக்கு இது பிடிக்காது. Thank you. உனக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல? நிச்சயமா வேணாம். சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு? ரொம்ப ஹீட்டா இருக்கு. அப்படியா? போதும். ஆக்சுவலி வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. சோ எனக்கு இது போதும். என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுவியா? முடியாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. பரவாயில்ல, உனக்கு கண்டிப்பா இல்ல இல்ல பிடிக்கும். இல்ல இல்ல சாப்பிடு. என்ன யோசிக்கிற? எனக்கு சாப்பிடு. வேண்டாம். நல்லா இருக்கா? தண்ணி எல்லாம் வேண்டாம்ல? வேண்டாம் வேண்டாம். விக்கல் எடுக்குதா? காரத்தினால விக்கல் வருதா? எனக்கு காரத்தால விக்கல் எடுக்கல. என்ன யாரோ நினைக்கிறாங்க, அதனாலதான். ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ரொம்ப காரமா இருக்குல்ல? இல்ல இல்ல என்னால. அட தண்ணி எல்லாம் குடிச்சா எந்த யூஸ் இல்ல. இந்த சக்கரை போட்ட பாலை குடிங்க. குடிங்கண்ணா. நாங்க அங்க டீக்காக வச்சிருப்போம் இல்லையா? அது. Thank you. ஏய் பாத்து மெதுவா குடி. ஒரு நிமிஷம், கை வாஷ் பண்ணு. அதுல காரம் இருக்கு. நீ இங்க வா. வாடுறல. ஒன் செகண்ட். நீ ஒரு சின்ன குழந்தை பாரு. இங்க வா. காரம் சாப்பிடுற மூஞ்சியை பாரு. சாப்பிட்ட வரைக்கும் போதும். இங்க வா. வாடுறல. ரொம்ப காரமா இருந்துச்சுல? உனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கா? இல்ல, நான் எங்க சிரிக்கிறேன்? தன்வீர், என்ன பண்ற? நான் பைத்தியம் எவ்வளவு உனக்கு? காரம் சாப்பிடுறேன்? தன்வீர், உனக்கு தன்வீர், சிரிப்பு வேண்டாம், வருதுல? சொல்ல கேளு, ஆ, சொல்ல என்னை பார்த்தா கேளு, எப்படி வேண்டாம். தெரியுது? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, என்ன நான் இவ்வளவு ஆளு காரமா விடு. சாப்பிட்டதே இல்ல. எங்க ஓடுற நீ? சார், நில்லு. ஒரு பைசா. எதுக்கு பணம் கேக்குற? எதுக்கு பணம் கேக்குற? இவ்வளவு காரம் எதுக்கு? இவ்வளவு காரம் போடுற நீ? இந்த உன் பணம். கீப் த சேஞ்ச். இங்க பாருங்க, ரொம்ப காரம் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு காரம். யார் இவ்வளவு காரம் சாப்பிடுறது? நிச்சயமா உன்னை விட மாட்டேன். நான் சாக்லேட் சாப்பிடணும், ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும். ரொம்ப சிரிப்பு வருதுல? ரொம்ப சிரிப்பு வருதுல? நல்லா சரி. என்ன கதவு திறந்திருக்கு? மூடிதானே இருந்தது.
இப்ப சரி. ஹாய். ஹாய். எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஐ நோ வர லேட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, எல்லாம் தூங்கிட்டாங்க. ஐ மீன், நீ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல, அதான் எல்லாரும் தூங்கிட்டாங்க. இல்லைன்னா எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. சரி வா, நான் உன்னை ரூம் ஆண்ட விடுறேன். சரி வா போலாம். அங்க பாத்தியா, சித்தி உன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. உனக்காக வெயிட் பண்ணாங்க. நான் தான் அவங்கள தூங்க சொன்னேன். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நான் போய் தூங்குறேன். நீயும் சீக்கிரமா தூங்கு. குட் நைட். குட் நைட். சரி, காலையில பார்ப்போம். ஐ எம் ரெடி. எதுக்காக? நீ என்கிட்ட அன்னைக்கு செய்ய சொல்லி சொன்னல, டீச் லெசன் டு த பிராச்சி. நீ நல்ல டிசிஷன் எடுத்திருக்க. இப்போ சரியான டைம்க்கு மட்டும் வெயிட் பண்ணு. ஆமா, நீ ஏன் இப்படி யோசிச்ச? எப்ப பண்ணணும்? இந்த தீபாவளிக்கு. எக்ஸலண்ட். இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு இல்ல, பிராச்சியோட இதயம் வெடிக்கும். உன்னோட லைஃப்ல வெளிச்சம் வெளிச்சமாவே இருக்கும். ரன்பீரோட. இந்த சரிதா பாட்டி என்னம்மா கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க? சார் இங்கதான் தூங்குறாரா? தூங்குனா பெரிய ரூம்ல தூங்கணும், இல்லனா இங்க. என்ன கேட்டா கூட நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். சித்தி இன்னுமா தூங்குறாங்க? அட, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு சித்தி கிட்டே கேட்போம். அவரு போயிட்டாரா? கதவை திறந்தது யாரு? முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. ஆனா நேத்து ராத்திரி நீங்க பண்ணதற்கே அது உங்க அப்பாவித்தனம் கிடையாது. ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? நீங்க எழுந்திருப்பீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட பேசுறேன். உங்ககிட்ட நிறைய நான் கேட்கணும். நிறைய கேள்விகள் இருக்கு.